ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்கொயர். கமல் சார் நான் இந்தியன் 2 விட இந்தியன் 3க்கு தான் எக்ஸைட் ஆகிருக்கேன்னு சொன்னார். அப்போவே புரிஞ்சுக்கணும், இந்தியன் 3 ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்தியன் 2 பற்றி இப்போ பேச ஆரம்பிப்போம். நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் நான் இந்தியன் 2 படத்துக்கு போகிறப்போ சாயங்காலம் அந்த படத்தை பற்றி ஒரு வீடியோ அந்த படம் எப்படி இருக்குன்னு நான் பேசுவேன் நினச்சி கூட பார்க்கல. நான் படத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 1 வந்துச்சுல்ல, இந்தியன் 1 படம் வந்தப்போ அந்த படம் 1990s வருது. அப்போ சேனாதிபதி இந்த தாத்தாவோட கேரக்டர் ஒரு 70s இருந்திருக்கணும். அண்ட் இப்போ அவரோட ஏஜ் நிறைய பேர் ட்விட்டர்லலாம் கால்குலேட் பண்ணி போட்டுருந்தாங்க, 106 இருக்கும். 106 வயசு தாத்தா எப்படி ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இப்படிம்பாரு கையெல்லாம் ஈஸியாக மூவ் பண்ணுவார், வேகமாக நடப்பார், பின்னாடி வருவார், மியாவுன்னு சொல்லுவார். இதெல்லாம் வாய்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 40 வயசு ஆள் பண்ணிருக்க மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவார். அப்போ நிறைய பேர் ட்விட்டரில் அப்போவே பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியன் தாத்தா 106 வயசில் இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அந்த டீமே, இந்தியன் 2 டீமே ஒரு ப்ரொமோ கட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொமோ கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவர்கிட்ட சுற்றி இருக்கிற இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்பாங்க, எப்படிங்க இந்தியன்லாம் எப்படி உயிரோட இருப்பார், அவர்லாம் நேரம் இறந்து போயிருப்பார்ல, அவருக்குலாம் வயசாயிருக்காதா அப்படின்னு கேட்குறப்போ மெயின் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், அவர்லாம் வயசாகாது, நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி தான் சைனாவில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன, லூ ஜியிங் ZIJIAN ஜிஜியான், ஓகேவா, லூ ஜிஜியான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் 118 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் 118 வயசு வரைக்கும் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பறந்து சண்டை போட்டுட்டு இருந்தார். அவர் அப்படிலாம் இருக்கிறப்போ இந்தியன் தாத்தாக்கு என்ன குறைச்சல், அவர் வர்மக்கலை, அவங்க ஊரில் குங்ஃபுனா நம்ம ஊரில் தான் வர்மக்கலை இருக்குது, இவர் இதை வச்சுட்டு மாஸ் பண்ணுவார் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு எல்லாரும் இன்டர்நெட்டில் இந்த இந்தியன் 2 பற்றி தான் பேசுவாங்கன்னு தெரியும். லூ ஜிஜியான் அப்படிங்கிற தாத்தாவை பற்றி படத்தில் என்ன சொல்கிறாங்க, அவர் இந்த ஒரு சீனை வச்சு நம்ம லூ ஜிஜியான் தாத்தாவை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த தேட்டருக்கு மெயினாக போனேன். கிளிக் பைட் வச்சாலே டென்ஷன் ஆகுற நம்ம ஊருக்குள்ள ஒரு டீசர் பைட்டே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டீசர் சீன் படத்திலேயே இல்லை. நான் தான் யோசிச்சேன், அடப்பா எங்களை கிளிக் பைட் வச்சா டென்ஷன் ஆகுங்க, இங்கே ஒரு டீசரே பைட் பண்ணியிருக்காங்கன்னு. படத்தில் அது இல்லவே இல்லைங்க, படத்தில் அந்த சீனே கிடையாது, இப்படி ஒரு சீனே அங்கே இல்லை. ஆனால் அது டீசரில் தனி ப்ரொமோ, அது ஒரு ட்ரெய்லரில் போர்ஷன் கூட இல்லை, இது தனி ப்ரொமோஷனாக இருந்தது படத்தில் எங்கேயுமே வரல. அது மட்டும் கிடையாது, ப்ரொமோஷனில் இந்த கேலண்டர் சாங் பண்ணுங்க, ஒரு சாங் பைட் வேறு இருக்குது, கேலண்டர் சாங். அந்த படத்தில் அது எதுக்கு அந்த பாட்டு வந்துச்சுன்னே தெரியல, அது பைட் கூட சொல்ல முடியாது. ஓகே, ஒரு சாங் வருது, அது எதுக்கு வருது ஏன் வருதுன்னே தெரியாமல் படம் ஃபுல்லாக நிறைய விஷயம் இருந்தாலும் அந்த பாட்டு மட்டும் நிறைய பேர் யோசிப்பீங்க, எதுக்கு இந்த பாட்டு வந்துச்சு, எதுக்கு நடக்குதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் படத்தில் இருந்துச்சு. லூ ஜிஜியான் பற்றி நம்மளால நிறைய பேச முடியல, ஏன்னா அது படத்தில் மென்ஷன் பண்ணல. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், உண்மையிலே லூ ஜிஜியான் அப்படிங்கிறவர் உண்மையிலே இப்படி தான் பறந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரா 118 வயசுலங்கிறப்போ இல்லை, அவர் ஒரு 118 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ஒரு மாதம் 119 டெக்னிக்கலாக அவர் வாழ்ந்திருக்கலாம், பட் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. உலகத்தில் 122 இயர்ஸ் வரைக்கும் ஓல்டஸ்ட் ஹியூமன் நம்மளோட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்திருக்காங்க. 100 வயசுக்கு மேலே. ஆனால் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாழ்க்கையில் வாழ்றதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளாக தான் இருந்துட்டு இருக்குது. நீங்கள் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா கூட, இந்த லூ தாத்தா இருக்கார்ல, அந்த படத்தோட ப்ரொமோவில் ஒன்று வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க 118 வயசில். அவரோட வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வேகமாக இப்படி கத்தியை வெளியே எடுக்கிறாரு, இல்லை கத்தி எடுத்து உள்ள வாழ்க்குள்ள வைக்கிறாரு, வேகமாக கையை முன்ன பின்ன மூவ் பண்ண முடியுது. இதுதான் அதுவும் அவர் அதை பண்ணிட்டாருன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துடுறாரு. ஏன்னா அவர் உட்காந்துட்டு இருக்கிற வீடியோ, அதே வீடியோ ஷார்ட் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காரு. அந்த எனர்ஜியெல்லாம் அங்கே யூஸ் பண்ணி முடிஞ்சிருது. ஸோ 100+ இயர்ஸ் இருக்கிறவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி தான் ஆக்ட் பண்ணுவாங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தா என்னெல்லாமோ ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் தாய்பேயில், ஏன்னா அது நேதாஜியோட ஃப்ளைட் கிராஷ் ஆன இடமா, ஸோ தாய்பேயில் இந்தியன் தாத்தா ஒரு 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 இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி இந்தியா வராருன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஃப்ளைட்டில் அவர் எப்படி அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குது அதெல்லாம் தெரியல, வந்துடுறாரு. படத்தில் ரீசன் நீங்கள் நிறைய கேட்காம படம் வேகமாக போயிட்டே இருக்கும், ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மேடு பள்ளம் எதுவுமே இல்லாமல் இப்படியே அப்படின்னு போய்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த கடைசி வரைக்கும் நான் அந்த ஒரு சீன் வரும் லூ ஜிஜியான் பற்றி நீங்கள் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணிடலான்னு பார்த்தா எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதனால படத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை நான் கண்டென்ட்டாக இன்றைக்கி பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் சொல்கிறேன் அடுத்து என்னென்னு, எனக்கு சில விஷயங்கள் எனக்கு படம் ஒர்க் அவுட் ஆகலை, ஐல் பி ஆனஸ்ட் அபவுட் இட். பட் எனக்கு இந்த ரோஸ்ட் பண்ணுறது, இன்றைக்கி படத்தை நான் ரோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் விரும்பலை. மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஸோ அதை விட்டுறேன். பட் என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு கண்டிப்பாக முகம் சொல்லிக்கிற மாதிரி சில சீன்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு LGBT டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு வர்மக்கலையில் அவங்க என்னெல்லாம், இது உண்மையிலே இதெல்லாம் வர்மக்கலையில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதை பற்றி நிறைய டேட்டாவும் இன்டர்நெட்டில் இல்லை. யாராவது வர்மக்கலை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படின்னு தொடுறாரு. படம் ஃபுல்லாக இந்தியன் 2ஓட ஒன்லைன் என்கிட்ட கேட்டிங்கன்னா, மனிதர்களை ஊழல் பண்ணக்கூடிய மனிதர்களை இந்தியன் தாத்தா வர்மக்கலை மூலம் குதிரையாக மாற்றிடுறாரு. இதுதான் படத்தோட ஒன்லைன்.
ஆனால் நான் வந்து குதிரையாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறது நீங்கள் நிறைய பேர் எக்ஸாகரேட் பண்ணுறேன், எப்படி குதிரையாக மாற்ற முடியும் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உண்மையிலே குதிரை மாதிரி மாற்றுவாங்க. எல்லாரும் இப்படி கையை வச்சுக்கிட்டு குதிரை மாதிரியே வெளியே ஓடி குதிரை மாதிரியே சவுண்டு கொடுத்துட்டு வெளியே ஓடி வருவாங்க. ஏன்னா அவர் அப்படி ஒரு வர்ம கலை பண்ணுறாரு. படத்தில் நிறைய வர்மக்கலை இருக்குது. திடீர்னு இந்த இடத்துல வைக்கிறாரு, அவங்க தூங்கிடுவாங்க, 8 மணி நேரம் கழிச்சு தான் முழிப்பாங்க. இன்னொரு வர்மக்கலை வைக்கிறாரு, 8 மணி நேரத்தில் அவர் இறந்தே போயிடுவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் அந்த வர்மக்கலை வெளியே எடுக்க முடியும், நியூரோலஜிஸ்ட் கூட பண்ண முடியாது, மாடர்ன் சயின்ஸ்னால முடியாததை வர்மக்கலை மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி படம் ஃபுல்லாக நிறைய இது. அதில் எனக்கு வந்து ஆப்வியஸாக அந்த ஒரு வர்மக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர்லாம் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு வந்து படத்தில் இதெல்லாம் உண்மையிலே இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு பதிவிரத வர்மம் அப்படின்னு ஒரு வர்மக்கலை இருக்கான். அது எனக்கு தெரியல, நான் என்ன சர்ச் பண்ணல, பட் எனக்கு தெரியலப்பா. அந்த வர்மக்கலை வந்து பண்ணோன்னா ஆண் வந்து பொண்ணோட பாடி லாங்குவேஜ் உள்ளுக்குள்ளே வந்துடும். அது எனக்கு கொஞ்சம் எல்ஜிபிடி டிஸ்க் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து ஒரு நளினத்தோட நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது வந்து மேபி 2018 படம் எடுக்கிற ஆரம்பிச்சப்போ வந்துருந்துச்சுன்னா அது ஒரு நார்மலான விஷயமா அப்போ பார்த்துருக்கலாம். பட் வி ஹவ் இவால்வ்ட். 2024 எல்ஜிபிடியை நம்ம பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த சீன் பார்க்குறப்ப என்னடா இது ரொம்ப தப்பாக இருக்குது. இப்படி இந்த சீன் வந்து ஏன் வருது? ஏன்னா நம்ம சொசைட்டியில் இப்போ தான் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செக்ஷுவாலிட்டியை பற்றி ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ கிராண்ட் ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஒரு படத்தில் வந்து ஏன் இந்த மாதிரி சீன் வந்துச்சுன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி முகம் என்னடா அது அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லூ தாத்தா சீன் படம் ஃபுல்லாக தேடினே கிடைக்கல. படத்தில் இருந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்கல்ல, அந்த 140 crore பீப்புளில் இந்தியன் 2 படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த 140 கோடி பேரோட ரெப்ரசன்டேஷன் தான் படம். நீங்கள் நினச்சி போய் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து 139 crore 99,99,999 இந்தியன்ஸ் வந்து கரப்ட். ஒரே ஒரு இந்தியன் தான் நான் கரப்ட், அதுதான் வந்து நம்ம இந்தியன் தாத்தா. எல்லாருமே கரப்டாக இருக்காங்க. கடைசியில் வந்து அந்த 4 பேர் இருக்காங்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க கூட வந்து இந்தியன் வேணும்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் வந்து கடைசியில் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா அவங்களுமே வந்து ட்விஸ்ட் ஆகிடுறாங்க இந்தியன் தாத்தாக்கு எதிராக. இந்தியாவில் கரப்ஷன் ஒரு பிரச்சனைன்னு கண்டிப்பாக இருக்குது தெரியும். ஆனால் இந்தியாவில் கரப்ஷன் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லாருமே இந்தியாவில் கரப்ட்டு, இந்தியாவில் கரப்ட் ஆகாத ஒரு ஆளே கிடையாது, எல்லார் குடும்பத்துலேயும் கரப்ஷன் இருக்குதுங்கிறது வந்து ஒரு ஓவர் எப்படி ஒரு நாடு இப்படி ரன் ஆக முடியும்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படி ஒரு கரப்டாக இருந்தாலும் நம்ம வந்து இந்தியா இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இருக்கவே முடியாது. அவ்வளவு கரப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உலகத்தோட ஒஸ்ட் கண்ட்ரி வாழ்கிறதுக்கு எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்ம தான் பாட்டமில் இருப்போம். பெஸ்ட்டாக இல்லை, அட்லீஸ்ட் நம்ம இன்னும் ஒஸ்ட் ஆகலை இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு டிபிக்ஷன் இருந்துச்சு. எல்லாருமே கட்டவங்க இந்தியன் தாத்தா ஒருத்தர் தான் நல்லவருங்கிற மாதிரி படத்தில் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் பாசிட்டிவ்ஸே படத்தில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு இதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு வைர ஆமை வந்து போகும். அந்த வைர ஆமையை வந்து சிஜியில் தான் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமை வைரமாக இருக்காது. அந்த சீன் வந்து சிஜியா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த சீன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு கேள்வி. அந்த கேள்விக்குள்ளே நான் வரல. ஆனால் அந்த சீன் வந்து அந்த ஆமை வந்து என்னடா உண்மையிலே இந்த ஆமை இப்படி போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அப்புறம் ஓப்பனிங் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்தியாவை வந்து இந்தியன் 2 கிராஃபிக்ஸ் போடுவாங்க, இப்படி இந்தியன் விரல் வந்து இந்தியாவே வந்து அப்படியே திருத்தி விடுற மாதிரி, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படத்தில். சரி ஓகே, நம்ம எதிர்பார்த்த தாத்தா சீன் தான் வரல, சைனீஸ் தாத்தா தான் வரல. அந்த சீனை வந்து நம்மளை வெயிட் பண்ணி வந்து பார்க்க வச்சுட்டாங்க. வந்த படத்தில் நான் வந்து 2 விஷயம் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஏஜிங் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சங்கர் சார் சொன்னாங்க. ஸோ படத்தில் வந்து டிஏஜிங் வரப்போகுது, எங்கேயோ வந்து யங் கமலை பார்க்க போகிறோன்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த பாரா பாட்டு இருக்குல்ல, என் தாய் காப்பிரைட் போட்டுறாதீங்க, அந்த பாட்டு இருக்குல்ல, என் தாய் மண் மேலானே, அது வந்து நான் பயங்கர ஹைப்பாக இருந்தேன் அந்த பாட்டுக்கு. வந்துச்சு, ஆனால் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துச்சு. எல்லாரும் தேட்டரை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பேர்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 3யோட ட்ரெய்லர் வருது. அடாப்பாதீங்களா, அதில் வந்து இந்த பாட்டை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் கமல் வந்து யங் கமல்ஹாசன் ஒருத்தர் வராரு. ஆனால் அது படம் முடிஞ்சது அடுத்த பாட்டில் வரப்போகுதுன்னா அப்போ அதையே ஹைப் பண்ணி அது ஒரு பாட்டாக ரிலீஸ் பண்ணி தேட்டருக்குள்ள வந்து உட்கார வச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் படத்தில் நடந்துட்டு இருக்கப்போ வேற எந்த பாசிட்டிவுமே இல்லை. இதுவும் ஒரு சர்க்காஸ்டிக்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் கண்டிப்பாக ஒன்று இருக்குது. சில ஷார்ட்ஸ், சில இன்சிடென்ட்ஸ் அவங்க ரியல் லைஃப்பில் நடந்தது, குஜராத்தில் இருக்கிற கிரானைட் குவாரி பிரச்சனையெல்லாம் வந்து அவங்க பேசினது. பட் அதை தாண்டி நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மேஜர் ப்ளஸ்னா எனக்கு தெரில, அனிருத் வந்து உயிரை கொடுத்து மியூசிக் போட்டிருக்காருன்னு மட்டும் சொல்லுவேன். எப்படியாவது ஒரு சீனையும் எலிவேட் பண்ண பார்த்துருக்காங்க. பட் படத்தில் வந்து நான் 2 இது டிஸ்டிங்டிவாக பார்க்க முடிஞ்சு. ஒன்று ஒரு கிராண்டியாஸ் ஒரு சங்கர் படம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போகிற சில சீன்ஸ் வந்து கண்டிப்பாக சங்கர் மூவி எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. சில இன்னொரு ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது சங்கர் எடுத்தாரு இல்லை வேறு யாராவது சூப்பர்வைசேஷனில் எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா அது சங்கர் படம் மாதிரியே இல்லை செகண்ட் ஹாஃப். அப்புறம் ஒரு சேஸ் சீன் போகுது. அந்த சேஸ் சீனில் ஒரு 106 வயசு தாத்தா வந்து ஒரு யூனிவீல் வச்சுட்டு, பைசைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ கூட கிடையாது,
ஒரு யூனிவீல் வச்சுக்கிட்டு அவர் ரோட்ல போறாரு, அதுக்கப்புறம் ரோட்ல இருக்கிற மெட்ரோ மேல ஏறாரு, மெட்ரோக்குள்ள பூந்து போறாரு, அப்புறம் ஒரு எண்ட்ல இருந்து மிரட்டுறாரு, மறுபடியும் மெட்ரோல இருந்து வெளியே வராரு. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஆக்டர்ஸ் இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க பண்ணாங்கன்னா கூட இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு கேட்கிற காலகட்டத்தில் ஒரு 106 வயசு தாத்தா இதெல்லாம் பண்றாரு, நீ நம்பலைன்னா சைனால இருக்கிற தாத்தா ரெஃபரன்ஸா பாருன்னு ப்ரொமோல மட்டும் வச்சுக்கிட்டு அது நிஜத்திலேயே நீங்க காமிக்காம இருந்தீங்க நாள் என்ன பண்ண. ஏன்னா வந்து அந்த தாத்தா வந்து அதெல்லாம் பண்ணல, அவர் பறந்தெல்லாம் அடிக்கல. நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க, அவரோட ஸ்பெல்லிங் வந்து LUZIJIAN, நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் இருந்தாரு, இப்போ இறந்துட்டாரு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவர் வந்து 19th சென்ச்சுரியில் பிறந்திருக்காரு, 1800s பிறந்திருக்காரு. 1900 1900 2000 வரைக்கும் ஒரு ஃபுல் செஞ்சுரி வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இறந்து போனார். ஸோ 118 வருஷம் வந்து அவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ இட்ஸ் அ லாங் டைம். அப்படி ஒரு தாத்தா இருந்திருக்காரு. பட் இந்தியன் தாத்தா மாதிரி வந்து அவர் பறந்து சண்டை போட்டுட்டுல, அவர் ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்பப்போ ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இதுதான் அவர் பண்ணிருந்தது. ஐ திங்க் இந்த படத்தை வந்து ஒரு பீரியட் படமாக கூட எடுத்துருக்கலாம். இது வந்து இமீடியட்லி ஆஃப்டர் இந்தியன் அப்போ வந்து அந்த தாத்தா என்ன பண்ணாருன்னு. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 1ல் இருக்கிற தாத்தாவை விட, அதாவது 70 வயசில் இருக்கிற இந்தியன் தாத்தாவை விட 106 வயசு இந்தியன் தாத்தா வந்து வயசு கம்மியாயிடுச்சு. டிஏஜிங் பண்ணியிருக்கான்னு சொல்கிறது ஒருவேளை இந்தியன் தாத்தாக்கு தான் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நான் நினச்சேன் அது கேரக்டருக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு. பட் அவரோட லுக்கே வந்து வயசு கம்மியாயிடுச்சு. அந்த படத்தில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா எப்படி சண்டை போடுவாரோ அந்த மாதிரி தான் அந்த தாத்தா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதனால தான் அந்த நோக்கோர்மங்கிற கான்செப்டே கூட யோசிச்சிருப்பாங்க. ஒரு மெயின் ஹீரோ மாதிரி அவர் குதிச்சுலாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்தியன் 1 படத்தில் வந்து நோக்கவர்மம் அவர் வந்து ஒரு வர்மக்கலை கற்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 2-3 சீனில் தான் படம் ஃபுல்லாக அவர் வர்மக்கலை யூஸ் பண்ணிருக்க மாட்டார். இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் வர்மக்கலை தொட்டா வந்து அப்புறம் அவன் கோட் போட்டிருக்கான், அப்புறம் ஒருத்தன் வந்து கோல்டுலேயே ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் வந்து கோல்டில் டாய்லெட் வரைக்கும் வச்சிருக்கான், அவன் வந்து உடம்புல எவ்வளோ கோல்டு போட்டிருப்பான், அவனையும் தொட்டா அவனுக்கு வந்து குதிரையாக மாறிடுறான். ஆமாம், குதிரையாக மாறுறான்னு சும்மா சொல்ல, உண்மையிலே அவன் குதிரையாக மாறுவான். நீங்கள் படம் பார்க்கலன்னா படம் பார்க்குறப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. குதிரையாக மாறிடுறான். கோட் போட்டு ஒருத்தன் பெரிய செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கான், அவனை தொட்டாலும் அவன் குதிரையாயிடுறான். படத்தோட கிளைமேக்ஸில் பாபி சிம்மா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆள், அவர் மேலே வந்து ஒரு குச்சியை தட்டி விட்டா அவனும் வந்து வர்மக்கலையினால் பாதிக்கப்பட்டுறாரு. முதல்லையாவது தொடுற லெவலுக்கு இருந்துச்சு, கிளைமேக்ஸில் தொடக்கூட வேணாம், தட்டி விட்டாலே வர்மக்கலையில் தாக்கிடுவாங்கிறப்போ ஆக்சுவலாக எனக்கு வர்மக்கலை உண்மையிலே கற்றுக்கணும்னு தோணுது. இந்த உலகத்தில் வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்கல்ல, ஸ்பைடர் கடிச்சு அவர் பெரிய பணக்காரனாக இருந்து பேட்மேன் மாதிரி, அதுக்கெல்லாம் பதிலாக வர்மக்கலை கற்றுக்கிட்டாலே மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ ஆகிடலாங்கிற அளவுக்கு வந்து படத்தில் வர்மக்கலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே வர்மக்கலையில் இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. யாராவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் த மூவி. படம் வேகமாக போச்சான்னு கேட்டிங்கன்னா போச்சு. இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் படம் உள்ள ஆரம்பிச்சதுலேருந்து ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது, திடீர்னு எண்டு கார்டு போட்டாங்க. என்ன அதுக்குள்ளே எண்டு கார்டு போட்டிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா படம் போய்கிட்டே இருக்குது, வேகமாக என்னெல்லாமோ நடக்குது, சட்டுன்னு போய்கிட்டே இருக்குது. செகண்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது. டேக் ஆஃப் சொல்ல மாட்டேன், பட் ஃப்ளைட் மேலே பறந்துட்டு இருக்கப்போ ஒரு ஸ்பீடில் போகல, மேலே போகாது கீழே போகாது, நம்ம பெல்ட் போட வேணாம், இப்படியே போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி படம் வந்து இப்படியே வேகமாக போய்கிட்டே இருக்குது. ஒரு எக்ஸைட்டிங் பாயிண்ட்டும் இல்லை, ஒரு லோ பாயிண்ட்டும் இல்லை, படம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படி தான் எனக்கு படம் இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாக வந்து இந்தியன் தாத்தா வந்து திடீர்னு தாய்பேங்கிறாங்க, சென்னைங்கிறாங்க, பஞ்சாபுங்கிறாங்க, குஜராத்துங்கிறாங்க, எங்கெல்லாமே ஒரு சீன் முடிச்சுட்டு அடுத்த சீன் பார்த்தா அங்கே இருக்காரு. எப்படி போனார் எப்படி வந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பேக்கப் பண்ணுறாங்க, அவருக்கு எல்லா இடத்துலையும் இன்ஃபார்மெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, யார் அந்த இன்ஃபார்மெண்ட் படம் கடைசி வரைக்கும் காமிக்கல. யார் அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தெரியல. ஐ மீன் பெரிய மசாலா படத்தில் லாஜிக் எதிர்பார்க்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா, இல்லை அங்கே ஒரு இன்ஃபார்மெண்ட் இருந்தால் அப்போ யாருனாவது சொல்லுங்கள், அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. படத்தில் ஒரு முக்கியமான எனக்கு இருந்த ஒரு குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, அப்புறம் ரகுல் பிரீத் இருக்காங்க. ஆனால் நிறைய சீனில் யார் பிரியா பவானி சங்கர் யார் ரகுல் பிரீத்னே தெரியல. இவ்வளோ நாள் வந்து 2 பேரையும் எனக்கு தெரியும், ஆனால் 2 பேரும் இவ்வளோ சிமிலராக இருக்காங்கன்னு இந்த படம் பார்க்குறப்ப தான் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. நான் வந்து நியாயமாக இந்த படத்தை நான் இவ்வளோ பேசுவேன்னு நினைக்கல. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி காலையில் நான் எதிர்பார்த்து போனது அந்த லூ தாத்தா, சைனீஸ் தாத்தா, அவரை வச்சு நான் இன்னைக்கு கண்டென்ட் பண்ண போகிறேன். எப்படி ஒருத்தங்க இப்படி வாழ்ந்துருக்காங்க, இந்தியன் படத்தை பற்றி இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னு. அப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, ஆனால் அதை பார்த்து உண்மையிலே இது இன்ஸ்பயராக எடுத்த மாதிரி இல்லை. ஏன்னா அவருக்கும் இந்த தாத்தாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் இவ்வளோ ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணல. ஸோ திஸ் வாஸ் மை ஒப்பீனியன். பட் அதர்வைஸ் நீங்கள் வந்து இஃப் யூ கேன் லிவ் ஃபார் 100 years, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு 50லேருந்து 60 வயசு 70 வயசு வாழ்ந்தா போதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கும். பட் ஒருவேளை நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்போதெட்டிக்கலி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின், 100 வயசு வாழணும்னு நினச்சிங்கன்னா 100 வயசு நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஓகே இவ்வளோ நாள் இருக்குது, இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்தியன் 2 பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க இன்னும் என்னை விட நிறைய பேசுவாங்க. எனக்கு வந்து பார்க்காம இந்த படத்தை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பணும்னு இல்லை, பட் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த ப்ரொமோ கட்டில் வந்து
இப்படி ஒன்று வச்சுட்டு படத்தில் இல்லைங்கிறத கேளுங்க. ஓகே, நான் நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். until then bye, மதன் குரி signing off. Love you all, take care, bye. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சினா மதன் குரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்கள். You should be able to find my profile. Cheers MGs.